நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. 3 கேள்விகளை உங்களிடத்துல நாங்கள் வைக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியரின் புஸ்தகம் நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் கேள்வி, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உனக்கு தடை செய்தவன் யார்? நல்ல புறப்பட்ட ஓட்டம், பரபரப்பா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, ஆண்டவருக்காக ஓடணும் சார். இன்னைக்கு நிலைமை என்ன? தடை செய்தவன் யார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. இதை ஆராய்ச்சிக்கும் நான் போகல. முதல் கேள்வி கேட்டாச்சு, பதில் உங்க இருதயத்தில் நீங்க கேட்டுக்குங்க. 2வது கொஸ்டின், கலாத்தியர் 3:1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அழகா புறப்பட்டீங்களே, ஓட்டம் அழகா இருந்ததே, உன்னை மயக்கினவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? இந்த 3 கேள்விகள் தான் உங்கள் ஓட்டத்தை தடை பண்ணுகிற கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி அதற்குண்டான காரியங்களை நீங்கள் உங்களை சரி செய்து கொண்டு தேவனிடத்தில் அபிஷேகத்தின் அளவுகளை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் வற்றாத நதியாய் நீங்கள் ஓடுவீர்கள். அவர் உன்னை அபிஷேகத்து தான் உன்னுடைய கனமே. அவருடைய அபிஷேகம் இல்லைன்னா கனம் போச்சு. அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு பிரித்தெடுத்தார், போயிட்டார், தாவீதுக்குள்ள இறங்கி வந்தார், அடையாளம் மாறுச்சு. பார்த்தீங்களா? அவனுடைய அபிஷேகத்தை நம்ம கேட்க போறோம். மீண்டும் தேவ மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக மாறணும். வறட்சியான நிலைமையில நீ வந்திருக்கிறியா? மீண்டுமாக பழைய அனுபவத்துக்கு போ, மீண்டுமாக பழைய இடத்துக்கே போ. உனக்கும் கர்த்தருக்குமான நேரத்தை ஒப்புக்கொடு. இந்த நேரம் கர்த்தர் உன் அளவுகோலை இன்க்ரீஸ் பண்ண போறார். சத்தமா யாராவது சொல்லுங்க, இன்க்ரீஸ். சந்தோஷமா சொல்லுங்க, இன்க்ரீஸ். தைரியமா சொல்லுங்க, இன்க்ரீஸ். ஹல்லேலூயா. உன்னுடைய அளவுகோல்கள் இன்க்ரீஸ் ஆக போகிறது. ஹல்லேலூயா.